வேலையெல்லாம் பாருங்க. பள்ளிக்கூடத்தோட மதில் எல்லாம் சரி அந்த சரி மாவிலார உடைச்சின்னு சொன்னாலும் திறந்து விடுன்னு சொன்னாலும் நீலாப்பட கட்டையும் உடைச்சிருந்து அதை உடைச்சி தான் கூடுதலான தண்ணி பறவை எல்லாப்பட்ட கிணத்தெல்லாம் மூடி தண்ணியெல்லாம் வந்து பிரச்சனைகள் தானே. ஸோ இங்கே வந்து ராணுவத்தாரில் வந்து தண்ணிகள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உடைச்சவனை எல்லாம் அறிவிச்சாங்க, ஜனங்கள் அதை போடி போகாது. இரவையில் 12 மணிக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா கிட்டத்தட்ட சுனாமி அலைகள் போலவே இங்கே வந்து இதை அடிச்சு கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது பயமாக இருக்குது. வந்து புயல் அளவுக்குலாம் சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ தூரம் இருந்த ஒரு வீட்டையை தூக்கி கொண்டு இங்கே வச்சிருக்குன்னு சொன்னால் சாதாரணமான மனுஷங்கள் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள். மாவிலாத்தோட தண்ணி தான் வந்து இங்கெல்லாம் வந்து ஊடறுத்து அப்படி வந்திருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ரோடெல்லாம் வந்து மொத்தமாக இங்கே கொண்டு போட்டுட்டு இங்கே இருந்த வீட்டை கொண்டு அங்கே வச்சுருக்குது. உண்மையில் மூதூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல பேரோட கேள்விகள், எங்களோட பகுதியில் வந்தது புயலா சுனாமியா? வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நாங்கள் இப்போ வடக்குல இருந்து கிழக்குக்கு போய்கொண்டிருக்கோம். அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பவுனியா, முல்லைத்தீவு பக்கம் இருந்து இப்போ வந்து நாங்கள் திருகோணமலை, மட்டக்களப்புக்கு வந்து இப்போ நாங்கள் போகிறோம். அப்படியே ஏன் அவசரமாக போகிறோம்னு சொன்னால் சொல்ல முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு சில காரணத்தினால வந்து நாங்கள் வேகமாக போகிறோம். அண்ட் இப்போது கரெக்டாக வந்து எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலைக்கு போகக்கூடிய முன்பகுதிகளில் தான் வந்து நிற்கிறோம். திருகோணமலையில் உண்மையில் இந்த டிட்பா புயலோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படி சொல்லி வந்து எங்களோட ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனல் வந்து காண்பிச்சிருந்தோம். பட் இருந்தாலும் நாங்கள் இப்போ போகிறதுக்கு முன்னாலே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, யாழ்ப்பாணத்திலேருந்து திருகோணமலை வாயிலாக வந்து மட்டக்களப்புக்கு போகலாமா, அந்த வழிகள் எப்படி இருக்குது, எல்லாமே கிளியர் ஆகிட்டா இல்லையா அப்படி சொல்லி. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உண்மையில் மூதூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல பேரோட கேள்விகள், எங்களோட பகுதியில் வந்தது புயலா சுனாமியா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து அந்த அளவுக்கு இந்த டிட்பா புயல் வந்து கோர தாண்டவம் ஆடி இருக்குது அவங்களுடைய பகுதிகளில். என்ன சொன்னால் அவங்களுக்கு தெரியும், மாவிலாறு உடைப்படுத்ததுனால எந்த அளவுக்கு எத்தனை மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவுக்கு வந்துட்டு சொத்து இழப்பீடுகள் வந்து கணிப்பிட முடியாத அளவுக்கு வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு அப்படி சொல்லி வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் நேரடியாக போய் எல்லா விஷயங்களையும் வந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். அண்ட் யாழ்ப்பாணத்துலேருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்புக்கு போகலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் காண்பிக்க போகிறேன். இன்னொரு முக்கிய விஷயம் உங்களுக்கு தெரியும், வந்து மலைய பகுதிகளில் இப்போ கூட வந்து எத்தனையோ உயிரிழப்புகள் வந்து பதிவாகி கொண்டிருக்குது. இன்னும் வந்து காணாமல் ஆக்கப்பட்டவரை வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க அந்த பகுதிகளில். அதாவது வெள்ளத்தினால் வந்து காணாமல் ஆக்கப்பட்டவங்களை வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ உண்மையில் இறந்தவங்கள் அத்தனை பேருக்கும் ஆத்ம சாந்தி அடையை ப்ரேயர் பண்ணி கொண்டு நாங்கள் கண்டினியூ அந்த வீடியோக்குள்ளே போக போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு வீடியோ வந்து இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். பார்த்தீங்கன்னா வளமைக்கு பஸ் திரும்பிட்டு இது கல்முனைட்டோ திருகோணமலைக்கு வரக்கூடிய பஸ்ஸு. ஸோ அந்த ரூட் ஃபுல்லாகவே வந்து அப்படியே கிளியர் ஆகிட்டு, ஆனால் என்ன இதை பார்க்கும்போது தான் வந்து ரொம்பவே மனக்கவலையாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சேதம், யாருமே வந்து இதெல்லாம் இன்னும் வெளியில் காண்பிக்காத அளவுக்கு அப்படியே இருக்குது. நீங்கள் கூட இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாப்பு வந்து இடத்துல வந்து பஸ் நிற்கணும், பஸ்ஸில் நின்று ஆக்களை ஏறணுங்கிறதுக்கு அடையாளம் கூட இல்லை. ஏன்னா அந்த போட் கூட வந்து கீழே தான் இருக்குது. பஸ் ஸ்டாப் கோடுக்கு நிறைய இருக்குது, ஒரு போட் இருக்கும் தானே, அது கூட வந்து கீழே தான் இருக்குது. இதெல்லாம் விடுங்க, இதை விட பெரியது வந்து இந்த மண்ணை பாருங்கள், எவ்வளோ பெரிய லோடு மண் இது. பயங்கரமாக வந்து அவ்வளோ மண்ணையும் ஒதுக்கிட்டு வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி மிக முக்கியம், ஒரு வீட்டையே தூக்கி கொண்டு இங்கே வச்சுருக்கு. அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே பாருங்கள், வீட்டையே தூக்கி கொண்டு மொத்தமாக வச்சுருக்கு. அவ்வளோக்கு ஸ்பீடாக வந்திருக்கு. அந்த வீடு கிட்டத்தட்ட இங்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான், இந்த ஸ்பாட்டில் இடத்துல இங்கே முன்னுக்கு இருக்கக்கூடிய வீடுன்னு சொன்னால் அதில் தகரத்தை பாருங்கள், இங்கே இருக்குது. இங்கே இருந்த வீட்டை கொண்டு அங்கே வச்சுருக்குது. இங்கே தான் இருந்துச்சா இல்லை இன்னும் தூரம் அங்கே இருந்து இப்படியே கொண்டு வந்து சேர்த்துச்சான்னு சொல்லி வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் அவ்வளோ தூரம் கொண்டு போய் அப்படி வச்சுருக்கேன். நான் அது இந்த இடத்துல என்ன உங்களுக்கு தெரியாது, அதை உங்களுக்கு இன்னும் காண்பிக்கிறேன், அப்போ பாருங்கள். ஸோ மாவிலாத்தோட தண்ணி தான் வந்து இங்கெல்லாம் வந்து ஊடறுத்து அப்படி வந்திருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ரோடெல்லாம் வந்து மொத்தமாக இங்கே கொண்டு போட்டுட்டு, ஆனால் இது மெயின் ரோடு தானே, அதாவது ரிங்கோட்டோ வெட்டிக்குளவுக்கான மெயின் ரோடு அப்படிங்கிறதுனால அப்படி விடையிலாது உடனே வந்து செப்பனிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரோடு வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து வேலைகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. இந்த சைடுக்கெலாம் வந்து மண் மூட அடித்து இப்போ வேலைகள் வந்து ரோலரால் எல்லா வேலைகள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்குது. நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். மேபி நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் அங்கே இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருந்துருக்கு. என்ன சொன்னால் இந்த போஸ்டெலாம் வந்து இடத்துலாம் இருக்குது பாருங்கள். போஸ்டெல்லாம் வந்து இடத்துல அப்படியே இருக்குது. ஆனால் மேலே அந்த வீட்டுக்கு மேலே இருந்த மேல் பகுதியெல்லாம் வந்து மொத்தமாக தூக்கி கொண்டு அங்கே வச்சுட்டுது.
யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு பேரழிவை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வெள்ளம் அப்படி சொல்லி எதிர்பார்க்காத ஒன்று தான். ஸோ அவ்வளோ தூரம் இருந்த ஒரு வீட்டையை தூக்கி கொண்டு இங்கே வச்சிருக்குன்னு சொன்னால் சாதாரணமான மனுஷங்கள் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள். அண்ட் பாருங்கள் அதோட தகரமெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு வீட்டோட மேல் கோபிச பகுதி அது அப்படி, அதாவது அது ஒரு கொட்டில் அப்படி சொல்லலாம், தகர கொட்டில் தான். அதே அப்படி அந்தளவுக்கு தூக்கி கொண்டு வச்சுக்கின்னா கிட்டத்தட்ட சுனாமி தான். இது வந்து புயல் அளவுக்குலாம் சொல்ல முடியாது, சுனாமி அளவுக்கு தான் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கம்பளை பகுதியிலலாம் வந்துட்டு எந்தளவுக்கு வெள்ளம் அடித்து கொண்டு வந்து அப்படி சொல்லி வந்து இப்போது வீடியோ ஃபுட்டேஜ்லாம் அவுட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அது சுனாமியோட அளவார மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் கிட்ட போய் வந்து இதை காண்பிக்கல, என்ன சொன்னால் இந்த இடமெல்லாம் சரியான சேரு கால் வச்சு அப்படி சறுக்க பார்க்கும். ஸோ மொத்தமாக தூக்கி கொண்டு வச்சுருக்கா. ஐயோ, இதுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் உண்மையிலே பாவம் இவங்களுக்கான அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய மானியங்கள் கொடுக்கப்படுமா இல்லையாங்கிறது வந்து தெரியாது. ஆனால் உண்மையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு கடையாக இருக்கட்டும், விவசாய நிலங்களாக இருக்கட்டும், யார் யார் எந்தெந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட தரவுகளெல்லாம் வந்துட்டு எடுக்கப்பட்டு அதற்கேற்ற மாதிரி மானியங்கள் வந்து இப்போ கொடுக்கப்படுது. அவங்களுக்கு அந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு அரச கொடுப்பனவு வந்து இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கான பட்டியலெல்லாம் வந்து எப்படி அதை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி வந்து விபரமாக வந்து நிறைய நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நியூஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே விவசாய நிலங்கள், அதே மாதிரி அதாவது கடைகள் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி வீடுகள், மற்ற பொது உடைமைகள்லாம் பாதிக்கப்பட்டவங்களும் வந்து எல்லாருமே வந்துட்டு இந்த நிவாரணத்திற்கான அதாவது அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய மானியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் வேலைகள்லாம் வந்து தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் வானம் இப்போ கூட வந்து ஒரே கருமுகிலாக தான் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது பயமாக இருக்குது, மறுபடியும் இப்படி ஒரு புயலை கொண்டு வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். சொன்னால் இதுக்கு முதல்ல மழையெல்லாம் பெய்தா சாதாரணமாக தான் இருப்பாங்க மக்கள், சொன்னால் அதுக்கு பழக்கப்பட்டவங்க. வருஷம் மாறி மழை பெய்யும், நார்மலாக ஒரு வெள்ளம் வரும் அப்படி சொல்லி நினச்சிட்டு இருந்தவங்க. பட் இந்த வருஷம் இப்படி மழை பெய்யும், இந்தளவுக்கு பாதிப்படையும் அப்படி சொல்லி தெரியாது. மழை இப்போவே ஸ்டார்ட் ஆகிட்டுது. ஸோ அதனாலே பயமாக இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து பாருங்கள், இந்த சைடில் வந்து நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகள் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக அடித்து கொண்டு வந்திருக்கு. இந்த இடங்கள்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள், மொத்தமும் அடிச்சுட்டு வந்திருக்கு. அதோட வீடியோ அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கு, கிட்டத்தட்ட சுனாமி அலைகள் போலவே இங்கே வந்து இதை அடித்து கொண்டு வந்திருக்கு. பாருங்கள், இதெல்லாம் வந்து வயல் நிலங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் வந்து நார்மலான கிட்டக்கிட்ட இருக்கிற சின்ன வயல் நிலங்கள் தான். அடுத்தது இங்கால விவசாய காணி நிலங்கள், அதெல்லாம் பார்க்க ஆறு குளம் மாதிரியே வந்துருக்கு. அண்ட் இந்த வீட்டெல்லாம் வந்து பாருங்கள், ஜூமிங்கில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வீட்டை பாருங்கள் மொத்தமும் அடித்து கொண்டு வந்திருக்கு பாவம் எல்லாருமே. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு வீட்டை வந்து அப்படி அடித்து கொண்டு சுழட்டி கொண்டு விட்டுருக்குது. சுனாமி வந்த மாதிரியே மழை வேற ஆரம்பிச்சிட்டுது. ஓகே, ஸோ பாருங்கள், இதுவே வந்து எவ்வளோ உயரம், இங்கேருந்து இது வந்து எவ்வளோ உயரம். பட் இதுக்குள்ளாலெல்லாம் போயிருக்கு, அந்த ஆற்றுலேருந்துலாம் இதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த லந்து எல்லாத்தையுமே வந்து அடித்து கொண்டு இங்கே போட்டு வச்சுருக்குது. ஸோ உண்மையில் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு, வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கான பாதிப்புகள் வந்து மாவிலாறு உடைப்பினால் வந்து இங்கே வந்து நடந்திருக்குது. அது வந்து நாங்கள் அந்த சைடில் இருக்கிறதுனால வந்து எங்களால் இங்கே காண்பிக்க முடியாமல் இருந்தது. பட் வடபகுதியில் வந்து எந்த அளவிற்கான பாதிப்பை கொண்டு வந்திருந்ததோ அதே மாதிரி தாங்க வந்து இங்கேயும் அதே அளவிற்கான பாதிப்புகளை வந்து கொண்டு வந்திருக்குது. இப்போ மழை ஆரம்பிச்சிடுது. ஸோ நாங்கள் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும். ரைட், போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். முதல்ல இங்கே இருந்து தப்பிக்கணும். ஓகே, எடுங்க பிரதர். மழை வருதுன்ட்டு ஜாக்கெட்டெல்லாம் போட்டு எடுத்தா பயங்கர ஒரு மழை கொட்டன்னு கொட்டி போட்டு ஸ்டாப் ஆகிட்டு பார்த்தீங்களா. நமக்குண்டே வந்து சேரும் இந்த மழை. அங்கே வேலை செய்துட்டு இருந்த எல்லாருமே வந்து பிரேக் ஆகிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் வந்து வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிறதால வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னால், அது நான் சொன்ன மாதிரி அந்த மெயின் ரோடு தானே. இங்கே பாருங்கள் எப்படி வெடிச்சுருக்குன்னு சொல்லி. இன்னும் 2-3 டேஸ் போயிருந்திருக்கேன், மொத்த ரோடுமே வந்து உள்ளே இருந்திருக்கும். அதே மாதிரி தான் பல ரோடுகளை வந்து உள்ளே தூக்கி கொண்டு வச்சுட்டு அண்ட் இந்த ஓரமாக இருந்த எல்லா வீடுகளுக்குமே வந்து பாதிப்பு தான். இங்கே பாருங்க, ஐயோ, இது உண்மையிலே புயலால் வந்த பாதிப்பு இல்லை, சுனாமியால் வந்த பாதிப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இங்கே அடித்தது புயல் தான்றது தெரியாமல் புதுசாக யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இது புயலா இல்லை சுனாமியான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து அழிச்சிருக்குது எல்லாத்தையுமே. ஸோ இந்த சைடு பாருங்க, இது வந்து சின்ன பாலமாக இருக்கிறது ஒன்று, எல்லா பக்கத்தையுமே மொத்தமாக அடித்து கொண்டு போயிட்டு இங்கெல்லாம் வந்து கருங்கல் போட்டு திரும்ப ரோட்டை செப்புனறதுக்கு ஆண்டி ரெடி பண்ணுறாங்க. குத்திருக்கிற குத்துவே பாருங்கள் தான், அந்த பக்கம் போய் அப்படியே குத்தி அங்கெல்லாம் எல்லாம் போஸ்டெல்லாம் தள்ளி அப்படியே மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் ரோட்டில் இருக்கக்கூடிய பாதி ரோடு எல்லாமே வந்து இவ்வளோ தான் இருக்குது.
வளமையாக எங்கள்கிட்ட பக்கத்தில் மண்டூரில் இப்படி சேதம் வாருது. ஆனால் இந்த பகுதியில் இப்போ தான் இது முதலான சேதம். வருஷம் மண்டூரில் இப்படி தான் ரோட்டெல்லாம் தூக்கி கொண்டு வயலுக்குள்ளே வந்து வச்சிரும். சொன்னால் அது அங்கே இருக்கிற பெரிய ஆற்றுல இருந்து வரக்கூடிய தண்ணீர் அது பள்ளமான ஒரு பகுதி அப்படிங்கிறதால மொத்தமாக அடிச்சுட்டு வந்துடும். ஐயா எங்கய்யா மாடு மேய்க்கிறீங்களா? எங்க உங்களோட மாடலாம் வெள்ளத்தில் பிரச்சனை வரலையா? மாட்டை தப்பா வச்சுட்டீங்களா? ஒரு மாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? ஒரு மாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? அது உயரமா உங்கள்ட்டது? அந்த அந்த மாடுகள் நிற்கக்கூடிய பகுதி உயரமா? யாராச்சும் மாடுங்க செத்ததா? கணக்கு பிற மாடு இல்லாம போயிட்டு காணவே இல்லை. என்ன நடந்துன்றது பார்த்தா தான் தெரியும். எல்லாரும் பாவம். இந்த வீடு எல்லாம் மொத்தம் இடுப்பளவுக்கு இது அப்படி புயல் மாதிரி இல்ல, சுனாமி மாதிரி தான். அது வந்து 57ஆம் ஆண்டு வந்து ஒரு வெள்ளம் வந்தான். அதே மாதிரி தான் ஒரு வெள்ளம் இதை விட பெருசு. அது அப்ப அந்த 75 வருஷம் அந்த வெள்ளம் இருந்து அதுக்கப்புறம் இப்ப ஊர் கட்டடங்கள்லாம் கட்டினதால அந்த கொஞ்சம் பாதிப்பு குறைவு வேணும். இல்லாடி எல்லாம் முடிச்சா ஃபுல்லா வேகத்துக்கு தாண்டி. மாவிலாறு எங்கள பக்கம் இருக்கு. மாவிலாறு இந்த பக்கம் போகும், அங்கள பக்கம் இருக்கு. அந்த தண்ணி தான் அப்ப இவ்வளவு அந்த தண்ணி மாவிலாறு உடைச்சுன்னு சொன்னாலும் திறந்து விடுன்னு சொன்னாலும் நீலாப்பழ கட்டையும் உடைச்சிருக்கு. அதை உடைச்சுதான் கூடுதலான தண்ணி பரவாயில்லை. அது உடைஞ்சிருக்காட்டி இந்த அளவுக்கு பாதிக்காது. மாவிலாரையும் உடைச்சி இந்த நீலாப்பழையும் இதையும் உடைச்சதாலதான் பெரிய பாதிப்பு இல்லை. உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை மாடு இருக்கு? ஒரு 12 உருப்படி. 12 உருப்படி. ஒன்னும் பழுது இல்லை. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் காப்பாத்தினோம். இப்ப நிறைய பேர் வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அடிச்சு சாமான்கள் எல்லாம் ஆத்துல இதுல வீட்டு அப்படி. அப்ப அந்த டைம்ல எங்க போய் இருந்தவங்க? நாங்க எல்லாரும் பள்ளிக்கூடமும் இங்க அக்கறைச்சான அந்த பக்கம் தான் போனது. எத்தனை நாள் ஆனது இங்க தண்ணி? 6 நாள். 5-6 நாள். நான் இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து திடீரென்று அந்த தண்ணி இங்க உடைச்சவன எல்லாம் அறிவிச்சாங்க. சனங்கள் அதை போடி போகாது. இரவையில 12 மணிக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா கடுமையா பாதிப்பு. சனங்கள் சரியான மூத்தா போயிடுச்சு. நல்ல வேலை அது பகலையில வந்ததால சனங்கள் மாதிரி எழுப்பி போய் பிள்ளை குட்டி எல்லா அப்புறம் தூக்கிட்டு உயிர்ச்சேதம் இல்லை. உயிர்ச்சேதம். தேங்க்யூ. ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த ஐயா வந்து மாடு வச்சிருக்காராம். ஆனால் அந்த ஐயாவோட மாட்டுக்கு எதுவுமே வந்து நடக்கலையா. ஆனால் நிறைய பேரோட மாட்டுக்கு என்ன நடந்துன்னு தெரியாமல் காணாமல் போயிட்டான்ப்பா. அவ்வளோ கால்நடைகள், அவ்வளோ விவசாய நிலங்கள். இங்கே பாருங்க, விவசாய நிலங்கள் எப்படி அழிஞ்சு போயிருக்கேன். அப்படி எந்த சைடு வந்து பாருங்க, கட்டியா படலமாக தூக்கி கொண்டு வச்சிருக்கு ரோடெல்லாம். இந்த பகுதி தான் மொத்தமாக அப்படியே அடிச்சுட்டு போயிருந்துருக்கு. எல்லாமே மாவிலாத்தோட தண்ணி அப்படின்னா பாருங்க, எவ்வளோ பெரிய ஆறு, அது எவ்வளோ பெரிய குளக்கட்டு, அது எல்லாத்தையும் மொத்தமாக உடைச்சதால தான் அது வந்து குளத்திலிருந்து வந்த தண்ணியா இல்லை சுனாமி போல கடல்ல இருந்து வந்த தண்ணியான்னு தெரியாத அளவுக்கு வந்திருக்குது. ஆனால் முன்னறிவித்தல் இருந்ததுனால உயிர் சேதங்கள் எதுவும் இல்லாமல் எல்லாருமே பாதுகாப்பாக மீட்கப்பட்டுட்டாங்க. ஆனால் அறிவிப்புகள் இல்லாமல் இருந்திருக்க இந்த நிலைமைன்றதை பாருங்க. இந்த கொட்டில்கள், இந்த மற்ற கட்டடங்களை எப்படி கொண்டு வந்ததோ அதே மாதிரி மக்களையும் கொண்டு வந்திருக்கு. சொன்னால் அவ்வளோ பெரிய விலங்குகளே காணாமல் போயிருக்கு. எத்தனை பேரோட கால்நடைகள் வந்து எங்கே என்ன நடந்தேன்னே தெரியாமல் போயிட்டுது. ஸோ மொத்தமாக அந்த கால்நடைகள்லாம் இந்த பக்கத்தால் அடிச்சு கொண்டு அப்படியே கடலில் தான் கொண்டு கலந்துருக்கேன். சில பேர் வந்து வீடியோக்குள்ளலாம் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கத்தில் எருமை மாடுகள் எல்லாம் வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போனது. இங்கே பாருங்க எப்படி உடைச்சிருக்கு. வா, அதாவது அந்த ஐயா என்ன சொன்னார்னா, இங்கே கட்டடங்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட அதிகம் இருந்ததுனால அது வந்த ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி மட்டுப்படுத்தி தண்ணியை கொண்டு வந்ததான். அது இல்லைன்னு சொன்னால் சின்ன குடிலாக இருந்திருக்க கடும் சேதமாக, இன்னும் சேதமாக இருந்திருக்குமா. இப்போவே இவ்வளவு சேதம், அப்போ அப்படி இல்லாமல் இருந்திருக்க இன்னும் இவ்வளோ சேதமாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், நிறைய பேரோட வீடோட தகரங்கள், வேலியோட தகரங்கள் எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு கடைசியாக இங்கே தான் அங்கே வச்சுருக்கு. ஸோ பயங்கர சேதங்கள். மலையகத்தில் கம்பளை நீர்த்தேக்கத்தால் எப்படி வந்து மக்களோட பகுதிகளை அழிவுக்குள்ளாச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பார்க்கவே முடியாது. என்னென்னா உண்மையில் மலையகத்தில் வந்து உடைமைகள் பாதிக்கப்பட்ட அளவுக்கு இங்கேயும் உடைமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மலையகத்தில் உயிர் சேதம் ஆன மாதிரி இங்கே உயிர் சேதம் இல்லை. என்ன சொன்னால் மலையகத்தில் முன்னறிவித்தல் இல்லாமல் நடந்தது, இங்கே வந்து முன்னறிவித்தல் இருந்ததுனால அவ்வளோ உயிர்களை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ரோடெல்லாம் வந்து முற்றாக சேதம். இல்லைன்னு சொன்னால் வாகனங்கள்லாம் இதில் ஓரளவுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட வேகத்தோட வாரதான். நான் இப்போ உருட்டி கொண்டு போனாலும் அதில் வேடிக்கை எதுவுமே இல்லை அதை பார்க்குறதுக்கு. என்ன சொன்னால் அந்தளவுக்கு ரோடுகள் சேதமாயிருக்கு. இங்கே பாருங்க, மொத்தமும் சரி காலை. இங்கே பாருங்க, இந்த வேலியெல்லாம் பாருங்க, அப்பா வச்சே மொத்தமும் தூக்கி கொண்டு வச்சிருக்கடா. ஆனால்
இப்படி போஸ்ட் போட்டு பிளேட் போட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் எதுவும் நடக்காம ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. மற்ற குடில் வீடுகள் தகரம் அடிச்சிருந்தது, சீட்டு போட்டிருந்தது, எல்லாத்தையுமே மொத்தமாக அடித்து கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்க, இந்த பகுதியில் இருக்க கடைகள் இது கொஞ்சம் பெரிய கடை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சேஃபாக இருக்குது. ஆனால் அதுக்கு கீழ் பகுதியை பாருங்கள், கொங்குரிட்டு கீழே இருந்த எல்லா மண்ணையுமே வந்து தோண்டி எடுத்துட்டு அவ்வளோக்கு பாதிப்புகள், அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கான பாதிப்புகளை மாவிலாத்திலிருந்து வந்த தண்ணி கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இங்கே பாருங்க, நான் வந்து அங்கே கண்டெய்னர் பாக்ஸ் அந்த பெட்டியில் வந்து நிறைய சாமான்கள் வச்சுருந்தாங்க இந்த வேலைப்பாடுகளுக்கானது, அதிலும் கூட சேதமாக இருந்திருக்கு. அங்கே பாருங்க, இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு, அதுவும் மொத்தமாக சரி. இப்போ இதை வளமைக்கு கொண்டு வரேன்னு சொன்னால், இதை சீரமைக்கிறாரு சொன்னால் உண்மையில் இலங்கை அரசாங்கத்தோட தலையிடியாக இருக்கும். இது பெரிய ஒரு தலையிடியாக இருக்குன்னு சொன்னால் எல்லாமே கணக்கெடுக்கணும், அதை பழைய நிலைமை கொண்டு வரதுக்கான நஷ்டஈடுகள் நிறைய பேருக்கு கொடுக்கணும். ஷோ, சின்ன வேலை கிடையாது. அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பெட்ரோல் செட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொமோட் போர்டு எல்லாமே சரி இல்லை, அந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்கு. ஆனால் உண்மையில் இதுதான் நாங்கள் வளமையாக வந்து போகிற ரோடு. ஆனால் அந்த டைமில் நாங்கள் வந்திருந்துருக்க நாங்கள் சிக்கியிருப்போம். நல்ல வேலை ஒன்றும் வடமானது போனது அப்படின்னு சொன்னால் நாங்கள் மட்டக்களப்பிலே இருந்திருக்கணும் அந்த டைம். அதாவது தண்ணி ஊடறுத்து வந்த டைமில் இதில் வாகனத்தால் போயிருந்திருக்கு, அவ்வளவுதான். அந்த டைமில் வாகனத்தில் வந்தவங்களுக்கு யாருக்கு என்ன ஆச்சுங்கிறதும் தெரியாது. எல்லாம் கணக்கெடுப்புகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ இலங்கையில் மொத்தமாக வந்து சொத்திழப்புகள் எத்தனை பில்லியன் ரூபாயால் வந்து அதிகரித்து கொண்டு போகுது அப்படிங்கிற கணக்கெடுப்புகள், அதே மாதிரி மரணத்தின் கணக்கெடுப்புகள், எத்தனை பேர் இறந்திருக்காங்க, எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க, எத்தனை பேரோட கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, அப்படி சொல்லி எல்லா கணக்கெடுப்புகளும் இப்போ தான் எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ மூதூர் பெரிய பள்ளிவாசலுக்கு இந்த பகுதியெல்லாம் போகுது, எல்லாமே இந்த மூதூர் பகுதிக்குள்ளே தான். பார்த்தீங்கன்னா இங்கே குடிநீர் பிரச்சனை, இப்போ எல்லாப்பட்ட கிணத்தெல்லாம் மூடி தண்ணியெல்லாம் வந்து பிரச்சனைகள் தானே. ஸோ இங்கே வந்து இராணுவத்தாரால் வந்து தண்ணிகள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடெல்லாம் பாருங்கள், ரோட்டோட சேர்ந்த மாதிரி மட்டமாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்கு. இப்போவும் பல இடங்களில் நீர் பள்ளமாக இருக்கக்கூடிய பல பகுதிகள் வந்து நீரெல்லாம் தேங்கி கொண்டு தான் இருக்குது. ஆனால் பேருந்துகள்லாம் இப்போ பழமைக்கு வந்து திரும்பிட்டு, அதாவது கல்முனை திருகோணமலை பஸ்ஸெல்லாம் வந்து நிறைய ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த பக்கம் எங்கள்கிட்ட பைக் போகலாமா இல்லையான்றதான் தெரியாது. நான் தண்ணி வடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ இங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூதூர் மெயின் பகுதிக்கு வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் இடது கை பக்கம் போகணும். ஆனால் இதுவும் மூதூர் பகுதிக்கு உட்பட்ட யங்ஷன் தான் வந்து. ஸோ அந்த இடது பக்கம் போனால் சம்பூர், வலது பக்கம் 108 கிலோமீட்டர் வந்து நாங்கள் மட்டக்களப்புக்கு போக வேண்டி இருக்குது. ஸோ இந்த பகுதி வந்து மட்டக்களப்புக்கு போக வேண்டிய பகுதி. மெயினில் வந்து கிடக்குது போர்டெல்லாம். இது கொஞ்சம் அந்த பகுதியை விட கொஞ்சம் மேட்டு நிலம் அப்படிங்கிறதுனால இங்கே பாதிப்புகள் இருந்தாலும் ஓரளவுக்கான பாதிப்பாக தான் இருக்குது. அந்த பக்கம் பள்ளக்கை அப்படிங்கிறதுனால மொத்தமாக அதோட ஸ்பீடு வந்து தண்ணி வந்து வேகம் மொத்தமாக அள்ளிட்டு போயிருந்துருக்கு எல்லாத்தையுமே. ஏன்னா அந்த பக்கம் வந்த ஸ்பீடுக்கும் இந்த பக்கம் வந்த ஸ்பீடுக்கும் வந்து நீங்கள் ரோட்டை பார்த்தாலே தெரியும். அந்த பக்கம் உடைச்சது அளவுக்கு வந்து இந்த பக்கம் ரோட்டெல்லாம் வந்து உடைச்சி எதுவுமே நடக்கலை. என்ன சொன்னால் இது சைட்டால் தண்ணி மேலே உயர்ந்து தான் வந்திருக்கு மட்டும். ஆனால் அந்த பக்கங்களில் கரையோர பக்கங்களில் வந்து தண்ணியே அப்படியே அள்ளி அடிச்சுட்டு போயிருந்துருக்கும். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் எப்பயும் தண்ணி தேங்கி தான் நிற்கிது. அதாவது இப்போ வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நார்மலாக பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லி தெரியாது. அதாவது நாங்கள் இப்போ திருகோணமலையிலேருந்து மட்டக்களப்பு போகக்கூடிய பாதை வழியில் இருக்கிற இடங்களை தான் காண்பிச்சு போகிறோம். உள்ளூர் பகுதிகளுக்குள்ளே வந்து பயங்கர சேதங்கள். அதை இப்போ எங்களால் உள்ளே போய் காண்பிக்க முடியாது. என்ன சொன்னால் நாங்களும் இப்போ கொஞ்சம் வேகமாக ஊருக்கு போகிற கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால அதெல்லாம் பார்க்கணும் அப்படி சொன்னால் எங்களோட ஆர்ஜே தமிழா சேனலில் வந்து திவா வந்து அப்டேட் பண்ணியிருக்கான். அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொன்னால் டிராக்டரில் போய் கிராம பகுதிகளுக்குள்ளே எந்த அளவுக்கு சேதமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வீடியோவில் ஃபுல்லாக காண்பிச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆர்ஜே தமிழா சேனலில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து மெயின் ரோடு பகுதிகளில் வந்து எந்த அளவுக்கான சேதங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நாங்கள் மேலால் காண்பிச்சிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கிணறு எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்குது.
அதனால் இங்கே குடிநீர் பிரச்சனை ஒன்று, யாருமே வந்து தண்ணீர் எதுவுமே குடிக்க முடியாது. அதனால தான் இராணுவத்தினரும் பிரதேச செயலகத்தினூடாக இணைந்து வந்து இப்போ குடிநீர் வசதிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு தண்ணி பவுச்சர்களில் வந்து தான் வந்து தண்ணி அடித்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன சொன்னால் மொத்தமும் சரி, தண்ணி வந்து இப்போ இதெல்லாம் வந்து கிளியராகன்னு சொன்னால் தண்ணியெலாம் இறைச்சி எல்லாத்தையுமே வந்து பழைய நிலைமை கொண்டு வரணும். அண்ட் இந்த பக்கம் வீடுகள் எல்லாம் பாருங்க, அந்த வீட்டில் கார்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் வெளியில் எடுக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக சூழ்ந்துட்டு, ஸோ இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு கொண்டு போயிருக்கு. பாருங்க, இது மேலே தான் இருக்கு, ஆனால் அந்தளவுக்கு மேலே தண்ணி உயர்ந்து வந்ததுனால இந்த உழவுக்குள்ளால தண்ணி எல்லாம் போயிருக்கு. எப்பா இங்கே பாருங்க, கடை மொத்தமும் காலி, எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போயிட்டு கடைக்குள்ளே. பாருங்க சேதம், பாரு அளவுக்கு இந்த பக்கமே இந்த அளவுக்கு இருக்குன்னா பாருங்க, இந்த பக்கம் கடையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கேட்டெல்லாம். எப்பா இந்த அளவுக்கு இஞ்ச பாதிப்புன்னு சொன்னால் மலையத்தில் உண்மையில நேரில் போய் பார்த்தா நம்மலாம் அழுதுருவோம், சத்தியமாக அழுதுருவோம். ஏன்டா அந்த அளவுக்கு பாதிப்புகள் மலையத்தில் இங்கேயே பார்க்க ஐயோ வெறுக்குது. இன்னும் தண்ணியெல்லாம் வடியலை அந்த பக்கம். அப்பா அந்த பக்கம்லாம் வீடுகள், அந்த பக்கம் வீடுகள் இப்பயும் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. இந்த பக்கம் அண்ட் இந்த பக்கம்லாம் பாருங்க, மொத்தமும் இந்த கடை எல்லாமே பாதிக்குது. பாருங்க, அச்சோ. பள்ளிக்கூடம் மதுல பாருங்க கீழே எப்படி இடிச்சு போட்டிருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு பள்ளிக்கூடம், இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தோட மதுலெல்லாம் சரி, மொத்தமும் சரி. அண்ட் இந்த இடத்துல வந்து கடையெல்லாம் உள்ளால அடிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் நாங்கள் போன வாட்டி வந்தப்போ மழை பெய்ய உள்ளே நின்றுனாங்க. இந்த இடத்துல வந்து மறக்கவே முடியாது எங்களால். அப்படி இந்த பக்கம் ரோடு, ஆனால் இந்த பக்கம் ஸ்பீடாக பாஞ்சிருக்கு. ஏன்னா தண்ணி இங்கேருந்து வந்த தண்ணி, மாவிலாத்து தண்ணி தான் வந்து இந்த பக்கம் வந்து வேகமாக தான் அடிச்சு கொண்டு போயிருக்கு. அதனால தான் மதிலில் இருந்து எல்லாமே விழுந்திருக்கு. ஸோ ஜின்னா நகருக்குள்ள பயங்கர பாதிப்பு. இது வந்து இந்த நகரோட ஏரியா, அந்த பகுதி வந்து ஜின்னா நகர். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு முழுவதுமாக வந்து அடிச்சிருக்குது. இந்த பக்கம் வந்து ஃபாஸ்ட்டாக தான் வந்துருக்குங்க. அங்கே பாருங்க மதிலெல்லாம், ஐயோ. இது வந்து ஒருத்தங்களோட உழவு தான் வந்து இந்த பகுதிக்குள்ளெல்லாம் வந்து மதில் எல்லாமே மொத்தமாக அடித்து கொண்டு போயிட்டு இந்த பக்கம் ஸ்பீடாக தான் வந்திருக்கு. வாகனங்கள் மட்டும் அந்த டைமில் வந்திருக்கு, எல்லாமே வெள்ளத்துக்கு இரையாக இருந்ததுக்கும். ஆனால் கால்நடைகள்லாம் ஓரளவுக்கு பாதுகாப்பு பண்ணி எடுத்துட்டாங்க. வயல் மொத்தமும் செய்தோம். ஐயோ ஷே, எல்லா வயலுமே சேறு நிறைஞ்சி கீழே மடிஞ்சு போயிருக்குங்க. மேலே எத்தனை விவசாயிகள் எவ்வளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதுருப்பாங்க, கால்நடை வளர்க்குறவங்க எவ்வளவுக்கு அழுதுருப்பாங்க. பாருங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா வயல் நிலங்களோட நிலைகளுமே சரி, இதெல்லாம் வந்து ஏக்கர் கணக்குல செய்திருந்தவங்க. நாங்க போகும்போது அவ்வளோ அழகா இருந்தது எல்லாம் பார்க்கும்போது. இப்ப எப்படி வெறிச்சோடி போய் எல்லாம் அழிஞ்சி. நான் சொன்ன மாதிரி தாங்க, இதை வந்து வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அவ்வளவுமே வந்து மாவிலாத்திலேயும் இருந்து, அதே மாதிரி மாவிலாத்தை விட சின்னதொரு அணைக்கட்டு ஒரு பகுதி குளத்தையும் வந்து உடைச்சு கொண்டு வந்த தண்ணி எப்படி விட்டுருக்கு பாருங்க. இந்த பகுதியெல்லாம் அப்படியே பாருங்க, இந்த சைடு இதெல்லாம் வந்து வயல் நிலம். ஆனா வயல் நிலம் மட்டும் கண்டுபிடிக்க இயலாது, இது கடல் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மாறி போயிட்டு. அப்ப அந்த உள்ள இருந்த எல்லா வேளாண்மையோட நிலைமைகளையும் யோசிச்சு பாருங்க. வயலே கடல் மாதிரி இருக்குன்னா அது இப்ப தண்ணி வடிஞ்சிருக்கு. அப்ப தண்ணி வடிகிறதுக்கு முன்னால எந்த ஒரு நிலைமையில இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா. இந்த ஏரியாவெல்லாம் வந்து திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்புக்கு போக முடியாத அளவுக்கு பிளக் ஆகியிருந்தது. சொன்னா இது வந்து கரையோர பகுதி. அது கரைன்னு சொன்னால் அந்த பக்கம் வந்து கடல் தான், அங்கே ரொம்ப தூரம் போகணும். பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பள்ளுக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் வந்து தண்ணி எல்லாமே குத்தி இந்த பக்கம் தான் வந்து பாய்ஞ்சிருக்குது. ஸோ பிளக் ஆகியிருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே வந்து தண்ணி குறைஞ்சி இப்போ பாதையால் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து போயிட்டு தண்ணியை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கொண்டு வந்து எப்படி கொட்டி விட்டுருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பெருகல் பீப்புள்ஸ் விங். அண்ட் அதே மாதிரி முன்னுக்கு வந்து பெருகளோட பிரதேச செயலகம் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே நீருக்குள்ளே மூழ்கி. இங்கே பாருங்கள், இப்போ இந்த குசைன் இது எல்லாமே வெளியில் வச்சு கிளியர் பண்ணிகிட்ருக்குறாங்க. வளமைக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கொண்டிருக்காங்க, இன்னும் திரும்பலை முற்றிலும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லாம் வந்து அப்படி அடித்து கொண்டு வந்திருக்கு தண்ணி. நிவாரண பொதிகள் வந்து கண்டினியூவாக போய்கொண்டே இருக்குது அந்த பக்கங்களுக்கு. நிறைய பேர் வந்து நிறைய விதமான நிவாரணங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மூதிர் பகுதிகளில். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க எல்லாமே சகலதையுமே அடித்து கொண்டு போயிருக்கு. இந்த ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
இந்த ரோடெல்லாம் அந்த ஓரளவுக்கான பாதிப்புகள் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கு. ஆனால் அந்த மற்ற பக்கங்களுக்கெல்லாம் மொத்தமாக அள்ளி கொண்டு போயிட்டுது. ஓகே, உண்மையிலே நாங்கள் வேகமாக எதுக்காக வேண்டி மட்டக்களப்புக்கு வரோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பிரசாந்தோட தவிர்க்க முடியாத ஒரு காரணம் தான், அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் வந்து காட்டப்பட்ட காணொளிகள், சொல்லப்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அது தாண்டி இந்த வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு நாங்கள் பேசுகிறோம், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.